இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? கையெழுத்து போடு. ஓ, கை நாட்டா நீங்க? சரி சரி, கை நாட்டை வச்சுட்டு கிளம்புங்க. ஐயா, இதுல என்னையா எழுதிருக்கு? எதுவுமே எழுதல, வெத்து பத்திரம். நான் அதுல என்ன வேணாலும் எழுதுவேன். முதல்ல ரேகை வையா. எதுக்குங்க ஐயா? எதுக்கா? என்னங்கடா கேள்வி கேக்குறீங்க? அந்த அளவுக்கு திமிராயி போச்சா? பணம் வாங்கினல, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கத்தைய வாங்கினிய. உன் பொண்ணுக்கு பேரு காலமே முடிஞ்சிருச்சு. கடனை திருப்பி கொடுத்தியா? ஏய், நீ உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பணம் வாங்கினல, இப்போ உன் அம்மா உயிரோட நடமாடி தானே இருக்கா? 10 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு நான் பணம் கொடுக்காம போயிருந்தா இந்நேரம் புதைச்ச இடத்துல மரமே முளைச்சிருக்கும். கடனை கொடுக்க துப்பு இல்ல, கை நாட்டு வைக்க மாட்டாங்களாம்ல. ஏய், வைங்கடா. ஏங்க தினம் தினம் நாடகம் போடுறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றேன். இன்னமும் இப்படியே இருந்தா எப்படி? ஏய் ஐயா, நான் இவங்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எதுவுமே இல்லாத வெத்து பேப்பர்ல கை நாட்டு வைக்கிறது உங்க வாழ்க்கையே மொத்தமா அழிச்சிருன்னு உங்களுக்கு புரியலையா? இது நீங்க உயிரை விடுறதுக்கு சமம். தம்பி, ஏய் சொல்றா. டேய், என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? இது என் ஊரு. இங்க வந்து எனக்கு எதிராக வேலை பாக்குறியா? உன்ன ஐயா, அகிம்சை வழியில போக தெரிஞ்ச எனக்கு அடிதடியும் பண்ண தெரியும். வேணான்னு நினைக்கிறேன் ஐயா. நீங்க எல்லாம் வாங்கின அசலை தாண்டி வட்டி கொடுத்துருக்கீங்களா? 4 மடங்கு கொடுத்துருக்கேன் தம்பி. 4 மடங்கு? இன்னும் அசல் அப்படியே நிக்குது. நீங்க அதுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க, அப்படித்தானே? டேய், என்னடா பண்ற? டேய், கிளிக்காதடா. என்னடா பண்ற? அவங்க கையெழுத்து போட மாட்டாங்க. உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க. எதிர்த்து நின்று செத்தாலும் பரவாயில்ல, குனிஞ்சு வாழாதீங்க. அது உங்களை மட்டும் இல்ல, அடுத்து வர்ற உங்க சந்ததியை பலவீனமாக்கிடும். போங்க. டேய், எங்கடா போறீங்க? தம்பி சொல்றது சரிதானே. அசலுக்கு மேல நாங்க வட்டி கொடுத்துட்டோம். இனி எங்களால வட்டியும் கொடுக்க முடியாது, அசலும் கொடுக்க முடியாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது செஞ்ச பாவத்துக்கு ஏதாவது நல்லது பண்ண பாருங்க. இன்னும் அடாவடித்தனம் பண்ணி அழிஞ்சு போகாதீங்க.